விமர்சனங்களை வரவேற்போம். வாழ்க்கையில் முன்னேற விரும்பும் வெற்றியாளர்கள் பிறரது கருத்துக்களுக்கும் மிகுந்த முக்கியத்துவம் தர வேண்டும். அதே சமயம் அளவுக்கு மீறிய பிறரது கருத்துக்களிற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தால் குழப்பம் வருவதோடு முன்னேற்றம் தடைபடும். ஒரு புகழ்பெற்ற ஓவியர் வியப்பு மிகுந்த ஓவியம் ஒன்றை வரைந்தார். நள்ளிரவில் அரிக்கல் லைட்டுடன் தோட்டத்தின் நடுவில் இருக்கும் ஒரு வீட்டின் கதவை இயேசுபிரான் தட்டுவது போன்ற அற்புதமான ஓவியம் அது. உலகின் ஒளி என்ற அந்த ஓவியத்தை கண்டவர்கள் அனைவரும் பாராட்டினார்கள். குறை கூறுவதே வழக்கமாக கொண்ட ஒருவர் அந்த ஓவியத்தில் ஒரு பிழை இருப்பதாக கூறினார். என்ன என்று கேட்டார் ஓவியர். அந்த வீட்டின் கதவு வெளிப்புறம் கைப்பிடியே இல்லையே என்றார் அவர். உண்மைதான், ஆனால் அது சாதாரண கதவல்ல, மனிதனின் இதய கதவு. அது உள்ளிருந்து மட்டும் திறக்க முடியும், வெளியிருந்து வேறு ஒருவர் அக்கதவை திறக்க வழி இல்லை என்றார் ஓவியர். கேள்வி கேட்டவனுக்கோ முகத்தில் பலார் என அறைந்தது போல் இருந்தது ஓவியரின் பதில். நம் மீது அக்கறையுடன் விமர்சிப்பவர்களின் விமர்சனங்களை ஏற்கலாம், மதிக்கலாம். ஆனால் விமர்சிக்க வேண்டும் என்கின்ற வேறொரு நேர்மை இல்லாமல் விமர்சிப்பவர்களின் விமர்சனங்களை புறக்கணிக்கலாம். பிறரது விமர்சனங்களால் பாதிக்கப்படாமல் இருக்க எப்பொழுதும் ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டுக்கொள்ளுங்கள். அதற்காக யார் சொன்னாலும் கேட்க வேண்டாம் என்பது பொருளல்ல. நம் கண்ணும் காதும் திறந்திருந்தால் கருத்தும் எண்ணமும் இணைந்திருக்கலாம். எங்கிருந்தோ வரும் யோசனைகளை கூட நாம் ஏராளமான பயன் தரும் என்பது நமக்கு புரியும். பல முறை தேர்தலில் தோல்வியை தழுவிய ஆபரகாம் லிங்கம் ஜனாதிபதியாக முதலில் வெற்றி பெற்றார். நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் ஒரு சிற்றூரில் பேசினார். அந்த ஊரில் உள்ள ஒரு சிறுமியின் பெயரை சொல்லி மேடைக்கு அழைத்தார். தான் இந்த முறை வெற்றி பெற காரணம் அந்த சிறுமி என்று புகழ்ந்தார். என்ன காரணம் தெரியுமா? ஆபரகாம் லிங்கம் ஒல்லியாக உடல் பாகு உடையவர். அவர் கன்னங்கள் ஒட்டிப்போய் முகத்தில் பள்ளங்கள் இருந்தனர். அதோடு அம்மை தழும்புகளும் இருந்தனர். அப்பொழுது அவர் தாடி வளர்க்கவும் இல்லை, முகம் விகாரமாக இருந்தது. இதை உற்று கவனித்த சிறுமி அவருக்கு ஒரு ஆலோசனை கடிதம் எழுதியிருந்தாள். தாடி வளர்த்து கொண்டால் உங்கள் முகம் அழகாக கம்பீரமாக இருக்கும். இப்பொழுதுள்ள உங்கள் முகத்தை பெண்கள் விரும்புவதில்லை என்று உண்மையை அவள் அக்கடிதத்தில் வெளிப்படுத்தி இருந்தாள். லிங்கனின் தேர்தல் பொறுப்பாளர்கள் அவளது கடிதத்தை குப்பை தொட்டியில் போடும் சமயத்தில் அங்கு வந்த லிங்கம் அக்கடிதத்தை எடுத்து படித்தார். அந்த சிறுமியின் ஆலோசனையை ஏற்று தாடி வளர்த்தார். கம்பீரமாக கலையாக காட்சியளித்தார். தேர்தலில் ஜெயித்தார். அதற்காக அந்த சிறுமியை தேடி நன்றி தெரிவித்தார் லிங்கம். நமது பெரிய சிக்கலுக்கும் பெரிய மனிதர்கள்தான் ஆலோசனை சொல்ல வேண்டும் என்பதில்லை. எங்கிருந்தோ வரும் எளிய ஆலோசனைகள் நமக்கு மிகப்பெரிய வெற்றிகளை உண்டாக்கிவிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவ்வப்பொழுது பிறர் கூறும் விமர்சனங்களுக்கு செவி சாய்க்க வேண்டும். விமர்சனங்கள் யார் சொன்னா என்ன, நமக்கு காதுகளையும் கண்களையும் கூர்மையாக கவனித்தால் வெற்றி நிச்சயம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.